ம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த வெப்சைட்டை நம்ம மொபைல் ரெஸ்பான்சிவ்க்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பேசிக்காக ஒரு 480 அப்படின்னு வச்சுக்கோங்க. 100% 480க்கு இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. இதே தான் என்னுடைய இந்த வெப்சைட்டை நீங்கள் என் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் 90% ஆஃப் த வியூ இப்படி தான் இருக்கும். ஸ்மூத்னஸ் வந்து அது என்ன ஓஎஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கிற வெப்சைட்டு மொபைலில் பார்க்குற மாதிரி மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸு இந்த மெட்டா டேக் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ எழுதியிருக்கிற இந்த கோடு ஒரு 4-5 செக்ஷன் எழுதி வச்சிருக்கோமா? ஓகே, இது எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இப்போ இது அது எதுவுமே தேவையில்லை, நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டெலிட் பண்ணிக்கிட்டு இந்த சிஎஸ்எஸ்மே அதே தான். ஏன்னா நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்து சொல்லப்போறேன். இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணியாச்சு. எனக்கு எந்த ஒரு கோடிங்கும் தேவை கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு போயிட வேண்டியதான். பாடி கண்டென்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பாடி டேக்ல நான் டிஃபால்ட்டா எல்லாருக்கும் சொல்றது தான். பாடி டேக் ஒன்று போட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்றேன். எல்லோ கிரீன் அப்படின்னு செட் பண்றேன். வந்துடுச்சு, கலரு வந்துடுச்சு. புரியலன்னா கேளுங்க. ஓகேவா? டெஸ்க்டாப்புக்கும் இது எல்லோ கிரீனா இருக்கு. ஓகேவா? இப்போ நான் மீடியா குறியை வச்சு இந்த கலரை சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேவா? மீடியா குறியை வச்சு இந்த கலரை இப்போ டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு எனக்கு கிரீன் ஓகே. டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு எனக்கு கிரீன் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் லேப்டாப் வெர்ஷனுக்கு ரெட். ஓகேங்களா? அடுத்தது ஐபேடுக்கு இந்த கலர். ஓகேங்களா? மொபைலுக்கு இந்த கலர் அப்படின்னு நான் கேட்குறேன். என்ன கலர் இது? ரெட்டா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்புக்கு க்ரீனு, லேப்டாப்புக்கு ரெட்டு, ஐபேடுக்கு ப்ளூவு, ஸ்மால் டிவைஸுக்கு இந்த மாதிரி. ஓகேவா? இதை நம்ம எதை வச்சு எழுதுவோம் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இருக்கு இந்த வித்தை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ நான் சொன்னது புரியுதா? டெஸ்க்டாப்புக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கு, லேப்டாப்புக்கு நம்ம கலரை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? லேப்டாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எழுத முடியுமான்னு கேட்டால் லேப்டாப்புக்குன்னா எழுத முடியாது, ஆனால் வித்தை வச்சு எழுதிக்கலாம். ஓகேங்களா? லேப்டாப்ன்றத வித்தை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். இப்போ அதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த மெட்டா டேகை எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? வித்து டிவைஸ் வித் இது இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கும். ஓகேவா? இங்கே எடுத்து போட்டாச்சு. இப்போ மீடியா கொரி எழுதுறதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா, எல்லா விஷயத்துக்குமே ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மீடியா கொரி எழுதுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, மீடியா ஸ்க்ரீனுக்கு எழுத போகும். ஓகேங்களா? மீடியா ஸ்க்ரீன் அப்படின்னு எழுதிட்டு நீங்க உங்களுடைய டிவைஸோட வித்தை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ எந்த ஒரு டிவைஸும் இல்லாம மினிமம் வித்து இவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படிங்க, 480 பிக்சல் அப்படி இருக்கணும். அண்டு மேக்சிமம் வித்து இது என்னன்றத சொல்றேன், 600 பிக்சல் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? மீடியா அப்படின்றது இந்த டேக் இருக்கிறதால எழுதக்கூடிய ஒரு விஷயம். இதுல எழுதுற விஷயம்தான் நமக்கு டிஃப்ரெண்ட் ஓஎஸ், அதாவது டிவைஸோட வித்து போகும்போது உங்களுடைய விஷயம் மாறும். அது என்ன அப்படின்றத நீங்க இங்கேயே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்கிரீனுக்கு எழுதுறேன், அதனுடைய மினிமம் வித்து 480 பிக்சல். ஓகேங்களா? மேக்சிமம் வித்து 600 பிக்சல் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ரைட் கிளிக் பண்றேன், இன்ஸ்பெக்ட் பண்றேன். எங்க நீங்க வித்தை நீங்க எங்க வைப்பீங்க அப்படின்னா, இதுதான் மினிமம் நான் 480ன்னு சொல்றேன், மேக்சிமம் 600ன்னு சொல்றேன். ஓகேவா? நான் ஒரு கண்டிஷன் எழுதுறேன், 480ல இருந்து 600 வரைக்கும் ஒரு கலர் வரணும் அப்படின்னு எழுத போறேன். 480 to 600 அதை நீங்க இங்க தான் டெஸ்ட் பண்ண முடியும். சரி, நான் 601ன்னு போனா என்னென்ன நடக்கும் அப்படின்னா, டிஃபால்ட்டா என்ன கலர் இருக்கோ அதுதான் நடக்கும். டெஸ்க்டாப்புக்குன்னு என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் எடுக்கும். புரியுதா? டிஃபால்ட்டா இப்போ இதுக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் அது எடுக்கும். ஓகேங்களா? நான் இப்போ சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு பாடிக்கு பேக்ரவுண்ட் கலர் இதுன்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ மீடியா கொரி எழுதியிருக்கேன்,
இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் இப்படின்னு எழுதணும். 480 to 600 வரல. ஏன் வரல? ஏன்னா நம்ம எழுதியிருக்கிற கண்டிஷனு மினிமம் 480, மேக்சிமம் 600. எப்படி அதை நீங்க செக் பண்ணுவீங்க? இதோ இருக்கே 601 வரல. வந்துச்சா? கலர் மாறிடுச்சு. 480 கலர் மாறிடுச்சு. 479 கலர் டிஃபால்ட் கலர் வந்துடுச்சு. 600 வரைக்கும் ப்ளூ கலர், 601க்கு டிஃபால்ட் கலர். ஓகேவா? இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா மீடியா கொடி வச்சு கலரை சேஞ்ச் பண்றேன். கலரை சேஞ்ச் பண்ற என்னால வேற ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமானா என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஆனா என்ன உனக்கு வேணும் அப்படின்றத ப்ராப்பரா அந்த மீடியா கொடியில சொல்லணும். ஓகேவா? இன்னொரு விஷயம், நீங்க சிஎஸ்எஸ் எழுதும் போது இதுக்கப்புறம் ஏதோ ஒரு சம்திங் ஒரு லோகோக்கு கலர் எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐடி லோகோ கலர் ரெட் இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. இப்படிதானே எழுதுவோம் அப்படின்னா இப்படிதான் எழுதணும். ஆனா அந்த பிளேஸ் வந்து எங்க எழுதணும் அப்படின்னா எப்பயுமே இதுக்கு மேல எழுதக்கூடிய கோடிங்கு உங்க மீடியா கொடி தான் கீழே இருக்கும். ஓகேவா? சிஎஸ்எஸ்ல லாஸ்ட் ரூல்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுடைய கோடு வந்து டெஸ்க்டாப்புக்கு எழுதுறது எப்பயுமே மேலதான் இருக்கும். இது ஃபுல்லா கீழே தான் இருக்கும். ஓகேவா? இந்த மீடியா அப்படின்றது எப்பயுமே நீங்க எழுதக்கூடிய டிஃபால்ட் சிஎஸ்எஸ்க்கு கீழே தான் நீங்க எழுதணும். ஓகேவா? அதை எப்பயுமே இங்க எழுதிட்டு மீடியா கொஞ்சம் ஒரு 4 லைன் எழுதிட்டு அடுத்து உங்களுடைய சிஎஸ்எஸ்னா எழுதவே கூடாது. ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும். சரி, நான் இப்போ ஒரே ஒரு டிவைஸ் தானே இப்படி கலர் கலரா எழுதிட்டு இப்போ ஒன்னே ஒன்றுத்துக்கு எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா 480 to 600 ஒன்று. அடுத்தது அதே லைனை காப்பி பண்ணிக்க வேண்டியதான். நான் அதனால தான் சொன்னேன் இது ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. 600 இப்போ நான் என்ன சொல்றேன்னா 601ல இருந்து 720 வரைக்கும் இன்னொரு கலர் போயிடும். இப்படின்னு வைக்க 1 2 3. இப்ப பாருங்க 601 720 600ன்னு வந்தா ப்ளூவா மாறிடும். 480 வந்தாலும் ப்ளூ தான். 479 வந்தாலுமே கிரீன் தான். 720 வரைக்கும் எழுதியிருக்க இன்னொரு கலரு. 721 வந்தாலே கிரீன் கலர் தான். இப்போ என்னால் என்ன செய்ய முடியுது அப்படின்னா கலர் கலரா என்னுடைய பேக்ரவுண்ட் கலர், பாடிக்கு பேக்ரவுண்ட் கலரை என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ சேஞ்ச் பண்ணுற இந்த விஷயத்த நான் அகைன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய எலமெண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? என்னுடைய எலமெண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா லைக் இப்போ ஒரு 4 பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த 4 பாக்ஸு இந்த 4 பாக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஆனா அவங்களுடைய சிஸ்டத்துல ஒரு பாக்ஸும் ஒரு ரோ எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? பாத்தீங்கன்னா இந்த மாதிரினா அலைன்மெண்ட் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்போ இது நம்ம டிஃபால்ட்டா ஏற்றுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம எப்பயும் போல ஒரு 4 பாக்ஸை மட்டும் கிரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். செக்ஷன் ஐடி நாலு அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? இப்போ டம்மி இதுக்கு என்ன எழுத போறோம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டம்மி பாக்ஸ்.
இது 4 இது இருக்கு, அதனால 4 இது எடுத்துக்கிறேன். டம்மி பாக்ஸ் 1, டம்மி பாக்ஸ் 2, டம்மி பாக்ஸ் 3, டம்மி பாக்ஸ். டம்மி பாக்ஸுக்கு ப்ளஸ் 1 கொடுக்க போகிறேன். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ டம்மிக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்தாச்சு. டம்மி பாக்ஸுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ளக்ஸு 1 ஹைட்டு 200 பிக்சல் அப்படின்னு வைக்கிறோம்ப்பா. ஓகே, இந்த இதுக்கு பேக்ரவுண்ட் இதுக்கு தேவையில்லை, இப்படியே இருந்துட்டு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸு கலர் கலராக வந்தாச்சு. 4 பாக்ஸு கலர் கலராக வந்தாச்சு. சரி, இப்போ திரும்பவும் நான் மொபைலுக்குன்னு போகிறேன். ஓகே, இதில் யாருக்கா டவுட் இருக்கா? இந்த 4 கலர் பண்ணது இருக்கக்கூடாது, ஏன்னா இது 30 டைம் கிட்ட பார்த்தாச்சு, இதே மாதிரி விஷயத்த பார்த்தாச்சு. சரி, இப்போ மொபைலுக்குன்னு எடுத்துருவோம். மொபைலுக்குன்னு இப்போ 480 அப்படின்றத எடுத்துருவோம். 480க்கு கலர் மாறி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இது சோஷியல் மீடியா நம்ம ஃபேஸ்புக்ல ஃபீட்ஸ் பார்க்குற மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது ஒன்று ஒரு ஃபீட்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதுல வந்துட்டு இமேஜ் இருக்கு, கண்டென்ட் இருக்கு, ஒரு பாக்ஸுக்குமே கண்டென்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்ப நமக்கு எப்படி வரணும்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரினா இருக்காது. அப்ப இது என்ன செய்யணும் அப்படின்னா, இது எனக்கு இது இனிஷியலா வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் போறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, பெரிய சிஸ்டத்துல 4 பாக்ஸ் காட்டுறதுக்கு இடம் இருக்கு, அதனால ஓகே. சின்ன சிஸ்டத்துல, அதாவது மொபைல்ல எனக்கு இந்த மாதிரி காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒன்னொன்னா காமிச்சாலே போதும், ஏன்னா வித் அவ்வளவுதான் இருக்கு. ஓகேவா? அப்ப டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்றத நான் இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு சொல்லவே இது இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? இதே விஷயத்த ஸ்மால் டிவைஸுக்குன்னு வரும்போது என்னால மாத்தி எழுத முடியுமா முடியாதான்னா முடியும். ஏன்னா நான் தான் பேக்ரவுண்ட் கலரே சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. இப்போ இந்த ஐடிக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்து போட்டிருக்கோம். இப்போ நான் 480க்கு இதே ஐடிக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நீ டிஸ்பிளே ஃப்ளக்ஸாவே இருக்காத அப்படின்னு சொல்ல போறேன். இப்போ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இல்லைன்னா அப்புறம் என்னவா கொடுக்கணும் அப்படின்னா பிளாக் லெவல் எலமெண்டா கொடுத்துப்பாரு. பிளாக் லெவல் எலமெண்ட்னா என்ன பண்ணும்? ஃப்ளக்ஸ் அப்படின்றது இன்னைனா ஒன்றை கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். பிளாக் லெவல் அப்படின்றது இந்த மாதிரி கொடுக்கும். புரியுதா புரியலையா? இப்போ ஒன்றும் பெருசா பண்ணல. நம்ம இனிஷியலா எனக்கு இதுதான் கன்வீனியன்ட் சொல்லிட்டு ஒரு கோடிங் எழுதணும். ஓகேங்களா? அதை எனக்கு இப்போ அது கன்வீனியன்ட் கிடையாது, இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதை எந்த போர்ட்ல எழுதணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த 480 to 600 வரைக்கும் இது இப்படிதான் ஒர்க் அவுட் ஆகும். பிளாக் லெவல் இந்த டம்மி அப்படின்னக்கூடிய இந்த பேரண்ட் செக்ஷன் பிளாக்கா ஒர்க் ஆக போகுது. பிளாக் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா சைல்டு எலமெண்ட் எல்லாமே ஒரு ரோவா எடுக்க சொல்லிடும். கரெக்டு தான், ஏன்னா எனக்கு இப்போ ஒரு ரோவை எடுக்க போது ஒரு ஃபீட்ஸை நான் பார்த்துக்க போறேன். இப்போ 600 நான் வைக்கிறேன், கரெக்டா இருக்கு. 601 போயிட்டீங்கன்னா திரும்பவும் அதே பிரச்சனை வந்து, ஏன்னா நான் 601க்கு இன்னும் எழுதவே இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு டிவைஸா டார்கெட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸ் எழுதிட்டுனா 600லயும் எனக்கு இப்படிதான்ப்பா வேணும் அப்படின்னா நீங்க திரும்பவும் டிஸ்பிளே பிளாக்கு கொடுத்துக்க வேண்டியதான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓகேங்களா? இது எது வரைக்கும் வரும்னா 720 வரைக்கும் உங்களுக்கு அப்படி வரும். 721க்கு அப்புறம் அகைன் வந்து ரீசன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? மீடியா கொரி அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம்னா கிடையாது. ஸ்கிரீனுக்கு தான் எழுத போறோம். அதை நீ என்ன டிவைஸ் வித் அப்படின்றத மென்ஷன் பண்ணு. இப்போ 480 to 600 அப்படின்றது தான் மொபைலா, 601ல இருந்து 720 வரைக்கும் ஐபேட் ஆர் டேபா அப்படின்னா இல்ல, பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்கு. டிஃபால்ட்டா ஒரு 5 பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்கு. மீடியா கொரி பிரேக் பாயிண்ட்ஸ். பிரேக் பாயிண்ட்ஸ்னா எந்தெந்த இடத்துல நம்ம வைக்கிறோம், செட் பண்றோம் அப்படின்னு. இவ்வளவுதான். மேக்சிமம் வித் 600, அதான் நம்ம எழுதுற மாதிரி தான் 600. மினிமம் வித் அவங்க சொல்லல, மேக்சிமம் வித் 600னா
மினிமம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம இது வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? 0ல இருந்து 600 வரைக்கும் இதே மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? 600 மினிமம் வித் 600 பிக்சல். ஓகேங்களா? அப்ப மினிமம் வந்து 600 பிக்சல் இருந்தாலே அது என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா டேப்லெட்டா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. டேப்லெட் ஆர் ஃபோன்ஸ். ஓகேங்களா? இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஈஸி தான். ஏன்னா நீங்க இதை நான் எடுத்து கொடுத்தாலே இந்த மின் வித்து இதெல்லாம் போட்டு இதுதான் இந்த டிவைஸ் தான் அப்படின்ற மாதிரி இவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துப்பாங்க. நமக்கு ஃபோக்கஸ் இது கிடையாது. ஓகேவா? என்னால ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண முடியுதா அப்படின்னா முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மெட்டா டேகை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயத்த ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தது நான் என்ன விஷயம் எனக்கு எப்படி கன்வீனியன்ட்டா வரணும் அப்படின்றத நம்ம இங்க சொல்லணும். எனக்கு இந்த டம்மி அப்படின்ற பேரண்ட் செக்ஷன் எனக்கு இந்த டிவைஸ் வித் வரும்போது பிளாக்கா ஒர்க் அவுட் ஆகணும். அப்பதான் என்னால இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி. புரியுதா? மீடியா புரி ஈஸியா இருக்கா? இன்னும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். பேசிக் சொல்றேன். அண்ணா ஒரு டவுட்னா. எஸ் ப்ளீஸ். அண்ணா இந்த மீடியா போட்டீங்களே, மீடியா ஸ்கிரீன் போட்டீங்களே, மேக்ஸிமம் வித்னு போட்டீங்களே, அது கீழே போட்டா ஒர்க் ஆகுமா? எதுக்கு? பாடிக்கு மேல இந்த மினிமம் வித் 480 மேக்ஸிமம் வித்னு போட்டுருக்கீங்களே அண்டன் போட்டு, அது கீழே போட்டா ஒர்க் ஆகுமான்னு கேக்குறேன். இந்த பிராக்கெட் கீழே போட்டா. இந்த பிராக்கெட் கீழடா எனக்கு புரியலையே. அண்ணா இந்த டம்மி பாக்ஸ் 4ன்னு போட்டு கீழே பேக்ரவுண்ட் போட்டிருக்கீங்களா? டம்மி பாக்ஸ் 4 பேக்ரவுண்ட். இப்ப அதே மாதிரி மீடியா ஸ்கிரீன் போட்டு கீழே போட்டா ஒர்க் ஆகுமான்னு கேக்குறேன். இப்படியா? அந்த இதுக்கு கீழே ஆனா அந்த கர்லி பிரேசஸ் இருக்குல அதுக்கு கீழே போடலாமான்னு கேக்குறாங்க. கர்லி பிரேசஸ் கீழே தான் போட்டுருக்கேன். கர்லி பிரேசஸ் கீழே தான் போட்டுருக்கேன். நான் அந்த மினிமம் வித்தே கேக்குறேன்னா, அந்த அண்டு போட்டிருக்கீங்களே, ஆமா, அது ரெண்டுமே கீழே போட்டா ஒர்க் ஆகுமான்னு கேக்குறேன். எனக்கு இன்னும் புரியலையா? சத்தியமா புரியல. எங்க டைப் பண்ணி அனுப்பு. அண்ணா அந்த அட்மின் போட்டுருக்கீங்கல்ல, ஆமா, அத வந்து அண்ணா இருங்க நான் உங்களுக்கு டைப் பண்ணி ஒர்க் ஆகுமான்னு கேக்குறாங்க. கீழனா எந்த கீழ? ஐ மீன் எல்லோ கலர் பாடி டேக்குக்கு மேலனா? அந்த நீங்க ரொம்ப மேல போறேனா? இங்க இல்லனா இல்ல, நான் உங்களுக்கு டைப் பண்ணி மெசேஜ்ல போடுறேன் பாருங்க. அப்படியே இருங்க. இங்க சொல்றானா? அண்ணா மீடியா ஸ்கிரீன் போட்டு அந்த ஃப்ளவர் பிராக்கெட் போட்டு அதுக்கு கீழே மின்னு மேக்ஸ் போடலாமான்னு கேக்குறாங்கண்ணா. அண்ணா இப்ப இப்படி போட்டிருக்கேன், நான் வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன் பாருண்ணா, இதுக்கு கீழே போட்டா ஒர்க் ஆகுமான்னு கேட்கிறேன். மீடியா ஸ்கிரீன் மட்டும் மென்ஷன் ஆகும். இந்த இடத்துல போனாலே அது எதுக்குன்னு எழுதணும்ல. மீடியா நம்ம இது மட்டும் கிடையாதுடா. இப்ப நீங்க இதை பாக்குறது வந்து வெறும் டெஸ்க்டாப் மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? நம்ம பிரிண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, கண்ட்ரோல்-P. ஆமாண்ணா. இந்த பேஜ் ஓகேவா? நீ என்ன பேஜ் என்ன ரெசல்யூஷன் சொல்லணும், இதையுமே மீடியா கொரி மூலியமா தான் அச்சீவ் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்களா, இங்க உங்களுக்கு இந்த கலர் செட்டிங்ஸ்லாம் வருது இல்ல எனக்கு பிரிண்ட் எடுக்கும் போது எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி எழுதணும். எப்படி நான் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, நீ இதை ஸ்கிரீனுக்குன்னு எழுதுற. இப்ப நீ மென்ஷன் பண்ணிட்ட கரெக்டா? இப்ப நான் கூப்பிடுறேன், யாராவது பதில் சொல்லுவோம்னா யாருமே பதில் சொல்ல முடியும். இதுவே பேர் வச்சு கூப்பிட்டா கரெக்டா அந்த பர்சன் வந்து வாய் திறக்கிறதுக்கான வாய்ப்பு கரெக்டா? அதே மாதிரிதான் இது எதுக்காக அப்படின்றத நம்ம சொல்றோம். இது ஸ்கிரீனுக்காக, இது பிரிண்ட் ஆப்ஷனுக்காக, இது ஆடியோக்காக, இது வீடியோக்காக அப்படின்ற மாதிரி மீடியாலேயே நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? சரி, அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, எந்த டிவைஸுக்கு அது ஒர்க் ஆகுதுன்றது அதுக்கு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகும். புரியுதா? டைம் அதிகமா எடுத்துக்கும். அதனால இது ஸ்கிரீனுக்காகவும் தென் இந்த வித்துக்கும் இந்த வித்துக்காகவும் அப்படின்னு எழுதணும். புரியுதா? அப்போ புரியுதுண்ணா. அப்ப இந்த மீடியால ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு அப்படின்னா நீ சொல்ற மாதிரி இந்த மாதிரி எழுதிருவாங்க. புரியுதா? இந்த மாதிரி எழுதிருவாங்க. ஆனா இந்த மீடியால
இந்த வித்துக்கு இப்படி ஒர்க் ஆகணும். அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது என்ன அப்படின்னா அட்டு மீடியா போட்டு பிரிண்ட் ஆப்ஷன்ல இது எப்படி ஒர்க் ஆகணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் எழுதணும். புரியுதா? அப்ப நீங்க மென்ஷன் பண்ணணும் என்ன டிவைஸுக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அப்ப இது கண்டிப்பா போடணும். ஓகேண்ணா ஓகேண்ணா இப்ப புரியுதுண்ணா. ஓகே சரி. இப்ப இந்த மீடியாக்கும் நம்ம எழுதுற சிஎஸ்எஸ் வேற ஏதாவது புதுசா படிக்கணுமானா அதெல்லாம் எதுவும் புதுசாலாம் படிக்க தேவையில்ல. ஆல்ரெடி இருக்கிற அதே விஷயம் தான். ஓகேவா? என்னன்னா நம்ம பார்த்த வெப்சைட் மாதிரி இது இல்லையே அப்படின்னா இதுக்கு மேல வர வச்சுக்க வேண்டியதுதான். ஓகேவா? இந்த இது ஜஸ்ட் ஒரு டெமோக்காக. ஓகேவா? நம்ம கிட்ட ஆல்ரெடி அந்த செக்ஷன் பாக்ஸ் எல்லாம் இருக்கா, அதை வச்சுதான் பண்ணணும். திரும்ப கோடிங் எழுத முடியாது. ஜோலி முடிஞ்சிச்சா? நிஜமாவே நீ என்ன சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஸ்கிரீனியா? ஓகே, இப்ப வெப்சைட் இப்படி இருக்கு. நம்மளுடைய வெப்சைட்டு இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சரி, அவங்களுடைய மீடியா லேபு அதுக்கு போயிடும். அவங்களுடைய வெப்சைட்ல எப்படி இருக்குன்னா இது ரெண்டும் இந்த சைட்ல இருக்கு. நம்மளுடைய வெப்சைட்ல என்னவா இருக்கு. நீங்க ரொம்ப மெனக்கட தேவையில்ல. 480க்கு எடுத்துட்டு போயிடும். அவங்களுடைய வெப்சைட்டை 480க்கு எடுத்துக்கலாம். நம்மளுடைய வெப்சைட்டையுமே 480க்கு எடுத்துக்கலாம். 480ல இப்படிதான் இருக்கு. அவங்களது இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? நம்ம இருக்கிற எல்லா செக்ஷனையுமே டார்கெட் பண்றதை விட என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிடும். 1 2 3 ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காதீங்கண்ணா. 4 செக்ஷன் இது எல்லாத்தையுமே நான் ஹைட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. மிச்சம் எல்லாத்தையும் தான் ஹைட் பண்ணிட்டேன். ஓகேவா? இது ஒன்று பக்கவா இருக்கு. ஆனால் இதுலேயுமே எனக்கு எப்படி அவங்க கேட்டிருக்காங்கன்னா கான்டாக்ட் நம்பரும் இது மட்டும்தான் இருக்கு. இந்த செக்ஷனையே காணும். இந்த சோஷியல் மீடியா செக்ஷனே காணும். இந்த செக்ஷனை கம்ப்ளீட்டா ஹைட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? முடிஞ்சு போச்சா? இப்ப எனக்கு இது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வருது. சோஷியல் இன்ஃபோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா டிஸ்பிளே நன்னு கொடுக்குறேன். வேலை முடிஞ்சிருச்சா? எது வரைக்கும் அப்படின்னா அதை நம்ம அவங்களுடைய இதான் போய் பார்க்கணும். 768ல இருந்து காமிக்க ஆரம்பிக்கிறான். ஓகே, அப்ப நம்ம கோடிங் எழுதிக்க வேண்டியதான். எனக்கு 480ல இருந்து 780 வரைக்கும் நீ வரவே வராத அப்படின்னு கோடிங் எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்ப சோஷியல் இன்ஃபோன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை ஹைட் பண்ணணும். அதை ஹைட் பண்ணா என் சிஸ்டம் நான் எப்படி நினைக்கிறனோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். இது ரெண்டுமே சென்டரா வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மீடியா கொரி நான் சொன்ன மாதிரி கடைசியா போயிட்டு கோடிங் எழுத வேண்டியதான். இப்போ அட்டு மீடியா போட்டு ஸ்க்ரீனு அண்டு நீங்கள் பெருசாக டிவைஸுக்குன்னா இது பண்ண தேவையில்ல. நான் இப்போ என்ன பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுறேன். 480 பிக்சல் டு டிசைன் நல்லா வரலனாலும் பரவாயில்ல இப்படின்னு வச்சுட்டு ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல இந்த சோஷியல் இன்ஃபோ தேவையில்லை. மிச்சம் 2 மட்டும் இருந்தால் ஓகே அப்படின்ற. அப்போ இந்த கிளாஸ் நேமை மென்ஷன் பண்ணி எனக்கு அந்த செக்ஷனையே காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்பிளே நன்னு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வச்சு முடிச்சு விட்டாச்சு. வேலை முடிஞ்சு போச்சு. சரி, ரெண்டாவது செக்ஷன் ஓகேங்களா? மீடியா லேப் ஹெட்டர்னு ஒன்று இருக்கா? இது நம்ம விளையாடி இருப்போமே. இந்த செக்ஷன் ரைட். இந்த செக்ஷனுக்கு படி. ஓகே, ஸோ நமக்கு எப்பயுமே ரொம்ப பெருசாக திங்க் பண்ணாமல் சிம்பிளாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கே அந்த கண்டென்ட்டாக காணும். ஓகேங்களா? இந்த யூஎல் டேகெல்லாம் காணும். ஓகேங்களா? ஏன் இது இப்படி அடி வாங்குது அதை பற்றிலாம் யோசிக்கிறத விட எனக்கு இது தேவையில்லை அப்படின்னும் போது ஓகேங்களா உள்ளார வாங்க. இந்த மெனு செக்ஷன் இருக்கு. நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நன்னு கொடுத்துருங்க. நன்னு கொடுத்துடலாம். நன்னு கொடுத்து விட்டுருங்க.
வேலை முடிஞ்சிருச்சா? இப்போ அந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் ஆகாது, ஏன்னா நமக்கு தேவையில்லாததை கோடிங் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மெனு ஆப்ஷன்ஸை போயிட்டு அகைன் நம்ம என்ன செய்யணும்னா டிஸ்பிளே நன்னு கொடுக்கணும். டிஸ்பிளே நன்னு இப்படி வந்தாச்சு. இன்னொன்று, அங்கே மேக் அன் அப்பாயின்மெண்ட் பட்டனையுமே காணும். மேக் அன் அப்பாயின்மெண்ட் பட்டனையுமே காணும். இதுக்கு போயிட்டு இந்த பட்டன் கிட்டையும் நூவும் வராதே அப்படின்னு சொல்லு, நீயும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி வேலையை முடிச்சுட்டு. ஓகேவா? இப்போ இதுக்குமே டிஸ்பிளே நன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நன்னுன்றதை தான் அதிகமாக வரும். அப்போ நம்ம அடிக்கடி அதை எழுதுறதை விட கமா போட்டு புள்ளி வச்சு எழுதிக்க வேண்டியதான். ஹெச் பட்டன் இதுவுமே எனக்கு தேவையில்லை, மூணுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி லைன்ல எழுதாம ஒரே லைன்ல எழுது. யாருக்கா ஏதாவது டவுட்டு? ஆமா, ஏதாவது டவுட் இருக்கா? இதுல இருக்கக்கூடாது. ரைட், சரி, அது எடுத்துட்டு போயிட்டீங்க. சரி, இப்போ இங்க ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டன் என்ன பண்ணுவீங்கன்னா அடிச்சு கூப்பிட்டு வர வேண்டியதான். என்ன பண்ணணும், இந்த பட்டன் இருக்கா, இந்த பட்டன் பேரு லிஸ்ட் ஐக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாண்ட் அவசன் ஐக்கான்ல போயிட்டு லிஸ்ட் ஐக்கான் போயிட்டு ஃப்ரீ அப்படின்ற வெர்ஷனில் போயிட்டு இதோ இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க, இதை காப்பி பண்ணிக்கோங்க, இதை எடுத்துட்டு வந்து எங்க வைக்கலாம், இந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இருக்கு, அது ஒரு மாதிரி கலர்ல இருக்கு, கலரை சேஞ்ச் பண்ணிப்போம். புதுசாக ஆட் பண்ணுறது மீடியா குறிக்கு மேலே தான் கொடுக்குறேன். கலரு பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். கண்ணுக்கு தெரியும். இங்கே இருக்கு. ஓகேவா? எனக்கு இது இங்கே இல்லை, இந்த சைடு தான் வேணும் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ உங்களுடைய HTML தூக்கிட்டு போயிட்டு இங்கே வச்சிடறேன். ஓகேவா? இப்போ பெரிய டிசைனில் வரும்போது எனக்கு இது காட்டக்கூடாது. கரெக்டாக தானே? டெஸ்க்டாப் வெர்ஷனில் எனக்கு இது தேவை கிடையாது, மொபைல் வெர்ஷனில் தான் இது காட்டணும். தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ தான் அதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தேவையில்லைன்னா என்ன பண்ண போகிறேன்? வேணான்னா வேணான்னு சொல்ல போகிறோம். அப்போ இதை வச்சு டிஸ்பிளே நன்னுன்னு எழுத போகிறோம். ஓகேவா? நீ டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லணும். போலையே, கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம். FA பார்ஸ் டிஸ்பிளே நன்னு கொடுத்துருக்கோம். போகலை, ஏன் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இன்வெஸ்டிகேஷன்லாம் கிடையாது. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதனுடைய டிஸ்பிளே வந்து ஓகேங்களா, நம்ம எழுதின கூட ஓவர் ரைட் பண்ணுது. ஓகேங்களா? டிஸ்பிளே நன்னுன்றதை எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இது என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம எழுதுற கூட கண்டுக்கவே கிடையாது. இதுக்கு முன்னாடி FA சாலிடுன்னு சொல்லிட்டு அந்த CSS ஒன்று எடுத்து போட்டிருப்போம்ல, அதாவது இந்த ஃபாண்ட் அவசம் ஐக்கானுக்குன்னு ஒரு CSS எடுத்து போட்டிருப்போம்ல, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்குது. ஓகேங்களா? நம்ம பேச்சை கேட்க மாட்டேன். இப்போ நம்ம பேச்சை கேட்கறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எழுதுகிற இந்த இன்டர்னல் CSS கூட தான் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லணும். அதுக்கு CSSல இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரியே ஒரு கமெண்ட் இருக்கு. இந்த டேகை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எழுதி வச்சிருக்கிற கூட அது ஓவர் ரைட் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் அது எடுத்துக்கும். புரியுதா? புரியுதா புரியலையா? நம்ம எழுதுற கூட அது எடுத்துக்கல அப்படின்னா ரீசன் என்னவா இருக்குன்னா, நம்மளுடைய அவங்களுடைய கோடுக்கு தான் ஹை ப்ரியாரிட்டி அது கொடுக்குது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, டிஸ்பிளே நன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம இங்க கொடுப்போம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம எழுதுறது தான் அப்படின்ற மாதிரி, நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கணும். இப்போ நமக்கு இது கரெக்டாக வரும். இப்போ மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா இது வராது. இந்தாடா இது தலைவலின்னு பார்த்தோன்னா ஒன்றும் தலைவலினா கிடையாது. அதே FA பார்ஸ்க்கு போயிட்டு டிஸ்பிளே நன்னுன்னு கொடுத்ததை மாற்றிக்க வேண்டியதுதான்.
வந்துருச்சா? இப்ப enter. Space around, space around. இங்கே இப்படியே வச்சிருக்காங்க, ஒட்டிட்டு இருக்கு. இப்போ ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரௌண்ட். ஓகே, உங்களுக்கு என்ன இது கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு பேடிங் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து, ஓகேங்களா? சரி, கொடுத்துருவோம். ஓகே, வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? அவங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு டெமோ. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் வந்து கரெக்டாக வந்துருக்கு. ஓகேங்களா? இந்த செக்ஷன், இந்த செக்ஷன். இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீ 600 வரைக்குமே அழகாக நமக்கு நீட்டாக, எங்கே இது 600 வரைக்குமே அழகாக வரும். அதுக்கப்புறம் தான் அது பிச்சுக்கிட்டு போயிடும். ஓகேங்களா? இப்போ 2 செக்ஷன். இதனுடைய ஐக்கானை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். font size, color, okay. Okay, பார்த்தீங்கன்னா 2 செக்ஷனு, ஒரு செக்ஷன் இப்படி இருக்கு, இன்னொரு செக்ஷன். இப்போ மொபைல் டிவைஸுக்குன்னு வரும்போது மட்டும் இதை ஹைட் பண்ணுறேன், இதை ஹைட் பண்ணுறேன், இது மூணுத்துமே ஹைட் பண்ணுறேன். ஸோ மூணுமே ஹைட் ஆயிடுச்சு. 480 வரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. பார்த்தீங்கன்னா அழகாக செட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அடுத்த செக்ஷன் என்னன்னு தெரியல. ஓகே, அடுத்த செக்ஷனுக்கு நம்ம நாளைக்கு வருவோம். ஓகே, 40 minutes ஆயிடுச்சா? ஓகே.